திருக்குறள்ல எத்தனாவது வகுப்பு? 4வது வகுப்பு. ரைட்டா? சரி, இப்ப நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்திருக்கிறோம்? முதல் வகுப்புல என்ன பார்த்தோம்? முதல் வகுப்பு அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் அடுத்து நல்லது. இப்ப இந்த 3 வகுப்பு முடிஞ்சிருச்சு. இது 4வது வகுப்பு. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன அதிகாரத்தை பார்க்க போறோம்? அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் அப்படின்னு இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முதல்ல இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? இருமையா இருந்துச்சு, அப்படிதானே? இருமையா இருந்துச்சு. அந்த இருமை என்பது மூலப்பகுதின்னு சொல்றாங்க. அந்த மூலப்பகுதி நம்ம ஏற்கனவே கடவுள் வாழ்த்திலேருந்து வான் சிறப்பிலே பார்த்தோம். முதலில் இறை, இறையிலிருந்து வான், வானிலிருந்து உயிர்கள், உயிர்களிலிருந்து சமூகம், சமூகத்திலிருந்து சமூகத்தில் யாரு நேர்த்தியாக அல்லது அறவோராக இருந்தார்களோ அவர்கள் தான் நீத்தார். அடுத்ததாகத்தான் இந்த 4வது அதிகாரத்தை ஏன் வைக்கிறாரு அப்படின்னா, போன வகுப்புல பார்த்தோம் நீத்தார் பெருமை பார்த்தோமா? நீத்தார்னா யாரு? நீத்தார்னா யாரு? யார் நீத்தார்னா யாரு? ஆசையை துறந்தவர்கள், அப்படிதானே? ஆசையை துறந்தவர்கள். சரி, ஆசையை துறந்தவர்கள் தான் சிறந்தவர்கள் தான் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அவங்க தான் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு தான் எந்த பழக்கமும் இருக்காது, அவங்க தான் நல்லதை சொல்றதுக்கு சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அந்த நீத்தார் எதை சொன்னாங்க அப்படின்றது அந்த 4வது அதிகாரம். நீத்தார் என்ன சொன்னாங்க அப்படின்றதா இந்த அதிகாரம் 4. இந்த 4ல இந்த அதிகாரத்தின் பேர் என்னப்பா? அரண் வலியுறுத்தல். சரி, இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறோம். இதுல நான் குறள் மட்டும்தான் சொல்ல, பெரும்பாலும் நீங்க தான் இதுக்கு எல்லா விளக்கமும் நீங்க தான் சொல்ல போறீங்க, சரியா? இப்ப முதல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாம உறுதிமொழி எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே சொல்ல வேண்டியதான், சரியா? இது முதல் அறிமுகம். உறுதிமொழி. எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுவேன். சாதி, சமய, மதம், பாலினம், பொருளாதார வேறுபாடுகளை தவிர்த்து மக்கள் அனைவரும் சமம் என்ற அறத்தை பின்பற்றுவேன். நம் தமிழ் மொழியை பாதுகாப்பேன். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பேன். பொய் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டீங்க? அடுத்து அடுத்து என்ன இருக்கு படிங்க. அழுக்கு ஆடையை உடுத்த மாட்டேன். என்னால் முடிந்த அளவில் பிறருக்கு உதவி செய்வேன் என உறுதி கூறுகிறேன். சரி, இதுல சும்மா சொல்லிட்டு அங்க போய் சொல்லக்கூடாது, என்ன அப்படிலாம் பண்ண மாட்டீங்க தானே? நல்ல பிள்ளைங்க தானே? சரி சரி, இப்ப நம்ம உறுதிமொழி எடுத்தாச்சு. நம்ம நேரா என்ன செய்யலாம்? திருக்குறள் அதிகாரம் 4க்கு நம்ம போறோம். இப்ப நம்ம இந்த அதிகாரத்தை எத்தனாவது அதிகாரம்? என்ன தலைப்பு? சரி, இப்ப முதல்ல நமக்கு முதல்ல ஒரு கேள்வி வரும். அறத்தை ஏன் வலியுறுத்த வேண்டும், அப்படிதானே? இப்ப அரண் வலியுறுத்தல் சொல்லிட்டாங்க, அதை ஏன் வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? எல்லாரும் கேள்வி வேணும் வரும் தானே? ஏன் அரண் வலியுறுத்தணும்? வலியுறுத்தல் என்பது உங்களுக்கு சொல்லுவது, சரியா? ஏன் உங்களுக்கு அந்த கருத்தை சொல்லணும்? இந்த அதிகாரத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா நேரம் கருதி ஒரு 3 குறள் மட்டும்தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அடுத்தடுத்து இதுல நம்ம நிறைய பேசுறதுனால இந்த வகுப்புல 3 மட்டும் நம்ம சொல்றோம். சரி, இப்ப இதுல குறள்
31, அதாவது அதிகாரம் 4ல முதல் குறள். என்ன நீங்க தான் படிக்கணும், சொல்லுங்க. சரி, அப்படியே சொல்லுங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். அடுத்தது என்ன? உயிருக்கு அப்படின்றாங்க. இப்ப முதல் வரி பாருங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அப்படின்னா என்ன? சிறப்புனா என்ன? நீ சிறப்பான செயல் செஞ்சிருக்கிற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? நல்ல செயல், அறம் சார்ந்த செயல். ரைட்டா? நல்ல செயல். சரியா? அதுக்கு பேரு சிறப்பு செயல், சிறப்பான செயல் அப்படின்றோம். செல்வம்னா என்ன? செல்வம் பொருள், காசு, என்ன இது மாதிரி பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய காசு, பணம்லாம் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இவ என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அரண் என்பதை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, முதல்ல சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். இந்த அறம்ன்றது உனக்கு சிறப்பையும் தரும், என்னவும் தரும்? செல்வத்தையும் தரும். அதனால உயிருக்கு, நம்மளுடைய உயிருக்கு அதை விட வேற எதுவும் நன்மையானது இல்லை அப்படின்றாங்க. புரியுதா? இப்ப என்ன சொல்றேன்னு, அறத்தை விட ஒரு அறந்தான் சிறப்பையும் தருது, செல்வத்தையும் தருது. அப்ப அதை விட நமக்கு என்ன வேணும்? அதை விட ஏதாவது வேற ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல சிறப்பா இருக்குப்பா, எனக்கு நல்ல புகழ் வருது, எனக்கு நல்ல செல்வமும் இருக்குது. இதை தாண்டி யாருக்காவது ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. சரிதானே? மனிதன் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும். அவன் நல்லபடியா வாழ்க்கையை வாழணும்னா அவனுக்கு செல்வம் தேவை, பொருள் தேவை. சரியா? அப்ப பொருள் வாழ்வதற்கும் பொருளும், அவன் ஒழுக்கமா இருக்கிறது சிறப்பையும், இந்த ரெண்டுத்தையுமே எது தருது? எது தருது? அறம் தருது. எனவே நான் அதை வலியுறுத்துறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லிட்டு திருவள்ளுவர் வீதியில போறாரு. ஒரு சாலையில போயிட்டு இருக்கிறார். நம்மள மாதிரி பையன் திடீர்னு வந்து, ஐயா நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டா அதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டார். அடுத்த வழியா போயிட்டே இருக்காரு. திரும்ப ஒரு பையன் வரான். வந்தவனே அவனும் கேட்கறான், இதே கேள்வியே கேட்கறான். அப்ப அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்றான், அது மட்டுமா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? அடுத்தது ஒன்று சொல்றாரு. என்னப்பா சொல்றாரு? அறத்தனும் காக்கமும் இல்லை, அதனை மரத்தினில் ஊங்கு இல்லை கேடு என்று சொல்றாரு. சரியா? சரி, இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க? அறத்தனும் காக்கும் இல்லை அப்படின்னா பாதுகாப்பு. என்னது? பாதுகாப்பு அல்லது நன்மை. அறத்தை விட ஒரு நல்லது இல்லப்பா. அடுத்து சொல்றாங்க, அதனை மரத்தனின் ஊங்கி இல்லை கேடு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஒருத்தவரு அறத்தை விட நன்மையானது ஒன்றும் கிடையாது, அறத்தை தாண்டி ஒரு நல்லதே கிடையாது. அது மட்டும் இல்ல, அறத்தை போற்றாமல் அதை மறந்துட்டாங்க. அந்த அறத்தை போற்றாம நீ சும்மா இருந்துட்டாலே அது என்னவாயிடும்? உனக்கு கேடா முடிஞ்சிரும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப என்னன்னா, அறத்தை நீ செஞ்சே ஆகணும். இப்ப நான் சொல்லுவாங்கல்ல, நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது? கெட்டது செய்யக்கூடாதுல்ல. இந்த நல்லதுன்றது என்னன்னா, நல்லதுன்றது இந்த அறம். அறத்தை செய்யணும், ஏன்னா அதான் நன்மை. அப்படி இல்லையா, அப்ப அறனாப்பா நான் பரவாயில்லப்பா நான் அறத்தை செய்ய மாட்டேன்னு சும்மா இருந்தாலே அது என்னவாயிடும்? உனக்கு கேடா முடிஞ்சிடும். புரியுதா இல்லையா? அப்ப நீ என்ன கண்டிப்பா நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? நல்லது செஞ்சுதான் ஆகணும். சரியா? அப்ப முதல் குறள் என்ன சொல்றாரு? அறம்ன்றது சிறப்பையும் தரும், பொருளையும் செல்வத்தையும் தரும். அதனால நீ என்ன செய்யணும்? அறத்தை செய்யணும்னு சொல்றாரு. ரெண்டாவது குறள் என்ன சொல்றாரு? ஒருத்தவன் அறத்தை விட ஒரு பாதுகாப்பும் ஒரு நன்மையும் இல்லை, அதனால நான் அறம் செய்யாத நான் சும்மா இருக்கிறேன், கெட்டதை செய்யலன்னு சொல்லாத. அறம் செய்யலனாலே அது உனக்கு கேடாதான் முடியும், எனவே நீ செஞ்சாகணும். சரிதானே? புரியுதா? சரி, அடுத்ததுக்கு இது முடிச்சுட்டு அடுத்தது போறாரு.
அடுத்தது இன்னொரு பையன் கேட்கிறார், இதே கேள்வியை வள்ளுவர்கிட்ட கேட்கிறார். அப்ப என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு? ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் செல்வாய் செல்வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான அறவினை என்று சொல்றார். இந்த ஒல்லும்னா என்ன? ஒல்லும் வகையாக அப்படின்னு வருதா? இந்த ஒல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒல்லும் ஒல்லும்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம திறனுக்கு ஏற்றவாறு உன்னால என்ன முடியுமோன்னு சொல்றோமா? இப்போ காசு இருக்கும், ரைட்டா? இப்போ ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது நீ வந்து பிறந்த நாள் பரிசு கொடுக்க போகிற. ஒருத்தவங்களுக்கு வசதியாக இருப்பாங்க, அவங்க வேறு ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ நம்மள்கிட்ட 10 ரூபா ஒரு பையன்கிட்ட இருக்குது, அவன் அந்த 10 ரூபாய்க்கான பொருள் வாங்கி கொடுப்பான். சரியா? 2 ரூபா இருக்குது, 2 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கி கொடுப்போம்? 2 ரூபா பொருள் ஒன்று வாங்கி கொடுப்போம். சரிதானே? அப்போ அவங்கவுங்க திறனுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்? வகையான அறவினை. அறவினை என்றால் அறம், நல்ல செயல். நல்ல செயல் செய்யணும். உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி என்ன செய்யணும்? அந்த செயலை செய்யணும். எப்படி செய்யணும்? விடாம செய்யணும், போவாதே. எப்படி செய்யணும்? விடாம செய்யணும். எங்கெல்லாம் செய்யணும்ன்றார் பாரு. செல்லும் வாய் எல்லாம் செயல். புரியுதா? நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துலாம் உன் தகுதி ஏற்றவாறு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் நீ என்ன செய்யணும்? செய்யணும். இப்ப இந்த படத்தை பாருங்க. ஏதாவது ஒரு வகையில ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு? அவருக்கு முடியாம இருக்காரு, அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஒருத்தவருக்கு கால் முடியாம இருக்காரு, ஒரு பையன் போறான். அந்த பையனுக்கு பாரு ஒரு இடத்துல பாக்குறாங்க, அவனுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஒருத்தவர் போய் முடியாம இருக்காரு, அவர் என்ன செய்யறான்? இதை தள்ளிட்டு வர்றாரா? அடுத்தது ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? அடுத்தது பாருங்க, ஒரு முடியாத வராரு, அவருக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு இருக்குதோ, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. இப்போ உங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? இதே மாரி பள்ளிக்கூடம் போகாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பள்ளிக்கூடம் போனீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு மரக்கன்று நடுவீங்க, அது மாதிரி செய்யலாம். பள்ளிக்கூடம் போகாத வேற ஒரு வேலையில் போகிறவங்க என்ன செய்வாங்க? இப்போ அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா அலுவலகத்துல என்னென்ன வேலை இருக்கோ அது மாதிரி செய்யணும். அது மாதிரி அவங்கவுங்க வேலைக்கு தகுந்தாப்புல, இடத்துக்கு தகுந்தாப்புல, திறனுக்கு தகுந்தாப்புல எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த அறச்செயலை செய்யணும் அப்படின்றதான் நம்ம வள்ளுவர் சொல்றார். சரி, அப்ப இந்த 3 குறள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, முதல் செய்தி என்னது? அறத்தை விட ஒரு நன்மை என்பது கிடையாது. சரியா? அறத்தை விட நன்மை ஏதாச்சும் இருக்கா? இருக்கா? சரி, இல்ல. அப்ப முதல்ல அறத்தை விட நன்மை கிடையாது, எனவே நீ அதை செய்யணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அறம் செய்யவில்லை என்றால் என்னவாகும்? நீ உனக்கு கேடுதான் நிகழும். நான் வந்து சும்மா இருக்கேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருக்கேன். ஊர்ல ரொம்ப நல்லவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. நல்லவங்கடா எப்படின்னா எந்த விஷயத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க. அவர் வருவாரு, அப்படியே போவாரு, அப்படியே வருவாரு. பக்கத்துல வீடு என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது, மற்ற எதுவுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. போவாங்க, வருவாங்க. என்ன அவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? அது வந்து அவங்க நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது அவங்களுக்கு என்னவா இருக்குது? தீங்க தான் உண்டு பண்ணும். அப்படிதான் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அறத்தை நீ எங்க போனாலும், நான் இங்க போனப்பா, இப்ப நீங்க பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க, அதனால நீங்க போறீங்க, ஒரு வகுப்பறையை சுத்தம் பண்ணுவீங்க, ஒரு மரக்கன்று நடுவீங்க, ஒரு வகுப்பறையை கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க, சின்ன சின்ன உதவிகளை செய்வீங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கு. இதுவே நீங்க கல்லூரிக்கு போறீங்க, 12வது முடிச்ச உடனே நீங்க எதுக்கு போவீங்க? கல்லூரிக்கு போவீங்க. கல்லூரிக்கு போனா இதே மாதிரியா இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். சரிதானா? அப்ப அங்க போனா உங்களுடைய நடவடிக்கைலாம் வேற மாதிரி இருக்கணும். அங்கேயும் நீங்க என்னதான் செய்யணும்? நல்லதுதான் செய்யணும். அப்ப ஏன் அறத்தை வலியுறுத்துறாரு அப்படின்னா, முதல்ல அறத்தை விட சிறந்தது எதுவும் கிடையாது, நன்மை எதுவும் கிடையாது, எனவே நீ அதை பண்ணிடணும். அறத்தை நீ செய்யலைன்னா உனக்கு கேடுதான் நிகழும், எனவே நீ நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்படியே நீ செய்யலைன்னா என்ன ஆகும்? அதை நீ விடாபடியா செய்யணும் அப்படின்றதான் இந்த 3 இதுல இருந்து சொல்றாரு. சரி,
இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு, சந்தேகம். இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்க போறேன், யார் பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். எது அறம் அப்படின்னு சொல்றாரு? அறத்தை காக்கணும், அறத்தை காக்கணும்னு சொல்றாருல, அறம்னா என்ன அது தெரியணுமா தெரியாதா? அறம் நல்லதுப்பா, அறம் எங்க போனாலும் நீ அறத்தை செய்யணும், நல்லதை செய்யணும். சரி, எனக்கு பெரிய டவுட் இருக்குது, சந்தேகம். என்னது? எது அறம்? அறம்னா என்ன அப்படின்றத கேள்வி. இந்த கேள்வி எல்லாரையும் கேட்பேன், கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்ப எது அறம் அப்படின்னு கேட்குறாரு ஒரு பையன். கேட்குறாரு, திருவள்ளூர் போயிட்டு இருக்கிறப்ப 3வது இடத்துக்கு போகிறப்ப 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டு பையன் வந்து கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு பாருங்க, எது அரண். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், இது எல்லாருக்கும் பிடிச்ச குரலும் இருக்கான்னு நினைக்கிறேன். இதில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. திரும்ப சொல்லுங்க, அப்படியே ஒன்னா சொல்லுவோமா? என்னோட சொல்லுங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இதுல இருந்து என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலன் அப்படின்னு சொல்றாரா? மனத்துக்கண் என்ன? மனசில். மனசு எங்க இருக்குது? மனசு எங்க இருக்குது சொல்லுங்க. மனசு எங்க இருக்குது? இதயத்துக்குள்ள இருக்கு. எதையாவது வச்சுக்கீங்க, ரைட். அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள தானே இருக்குது. சரி, இப்ப நமக்குள்ளதான் அது என்ன இருக்குது? மனசுன்றது இருக்குது. மனத்துக்கண் மாசிலன். மாசிலனா என்னன்னா மனசுக்குள்ள அழுக்கில்லாம இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நீங்க சட்டை போட்டிருக்க, சரியா? காலையில போயிட்டீங்கன்னா இப்போ என்னவாயிருக்கும்? சட்டை அழுக்காயிருக்கும். நம்ம எல்லா இடத்துக்கு போயிருக்கிறோம், வருவோம், வேர்வை இதெல்லாம் அழுக்காயிருக்கும், சரியா? இப்போ இந்த சட்டையை அடுத்த நாள் அப்படியே போட்டு போவோமா? யார் யாரெல்லாம் போவீங்க? இன்னைக்கு போட்ட சட்டையை நாளைக்கு போட்டு போறது யார் யாரு? பரவாயில்ல, எல்லாமே நல்ல பிள்ளைங்க. சரி, அப்படி செய்யக்கூடாது. சரி, ஏன் போட மாட்டீங்க? ஏன் போட மாட்டீங்க? அது அழுக்கா இருக்குது, சரிதானே? அழுக்கா இருக்குது. இப்ப நம்ம உறுதிமொழியில் என்ன சொன்னோம்? அழுக்கு துணிய உடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சுத்தமா நீங்க கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கரையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அழுக்கான சட்டைய போடக்கூடாது. அதை துவைச்சுதான் போடணும், சரிதானா? சரி, இப்ப மனத்துக்கண் மாசிலன், மனசுக்குள்ள மாசில்லாத இருக்கிற மனசுக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. மனசுல எந்த அழுக்கும் இல்லாதது தான் உலகத்துல என்னன்னா நல்லது இருக்கு. ஒரு பாட்டி இருக்காங்க. இப்போ நீங்க பேருந்துல போறீங்க, முடியாம ஒரு பாட்டி இருக்கிறாங்க, பேருந்துல ஏறுறாங்க. நீ அந்த சீட்ல உட்காந்துருக்கிற, பேருந்துல நாட்காலில் உட்காந்துருக்கீங்க. உடனே என்ன செய்வோம்? அந்த பாட்டி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துருப்போமா? என்ன செய்யணும்? பாவம், அவங்களால நடக்க முடியாது, நம்ம என்ன செய்வோம்? சீட்டு கொடுப்போம். அது ஒரு நல்ல பணி தான். இது மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு படிக்க முடியாம இருக்கு, அவங்களுக்கு படிப்புக்கு உதவுது. ஒருத்தவருக்கு விபத்து ஏறிடுச்சு, விபத்து ஆயிடுச்சு, அவருக்கு ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் கொடுக்கறதும் நல்ல விஷயம் தானே, உயிர் காக்கிற விஷயம் தானே. எல்லாமே அறம் தான், எல்லாமே அறம் தான். ஆனா வள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு? இதுல இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா அரணும் இருக்குல்ல, எல்லாம் என்னென்னலாம் அரண் இருக்கோ அது எல்லாத்துலயும் மேலான அறம் எதுன்னா மனசுல அழுக்கில்லாம இருக்கணும், மனசு தூய்மையா வச்சிருக்கிறோமே அவங்கதான். இப்ப நமக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வருது. இப்ப இன்னொரு பையன் கேட்கறான், ஐயா நீங்க மனசுல அழுக்கு இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப சட்டையில அழுக்கு இருந்தா தெரியும். இப்ப நீங்க காலரை பார்த்தா தெரியும், சட்டையில பார்த்தா தெரியும், தெரியுமா? தெரியும். மனசுல அழுக்கு எப்படி பாக்குறது? சரிதானே? இருக்கிறதுல உயர் அறை எது? மனசுல சுத்தமா வச்சுக்கிறது தான், அப்படிதானப்பா? அதானே? சரி, இந்த மனசுல அழுக்கு இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? தம்பி டே அமைதிடா, உன்னதான் அடுத்து கேள்வி கேட்க போறேன். இப்ப சட்டை அழுக்கா இருந்துச்சுன்னா பார்த்தா தெரியும், கரை இருக்குது தெரியும். மனசுல அழுக்கு இருந்துச்சுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்ப
இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன, மனசுக்குள்ள அழுக்கு இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வள்ளுவர்கிட்ட சொல்லிட்டாரு, இது மனசுல அழுக்கு இல்லாம இருக்கணும், அதுதான்ப்பா உலகத்திலே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றதெல்லாம் சும்மா சடங்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அதே பையன் கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு சட்டை அழுக்கா ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பார்த்தா தெரிஞ்சிடும், அழுக்கா இருக்குது தெரியும். மனசுல அழுக்கு இருக்குதுன்னா அதை எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நாம இது ரொம்ப முக்கியமான ஒரு உங்களுக்காகவே யாருக்காக எழுதினார் திருக்குறள்? எல்லாருக்காக, நமக்காக தான். சரியா? சரி. இப்ப அதுல ஒண்ணு சொல்றாரு பாருங்க. இதுல என்ன சொல்றாரு பாருங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா ஈன்றது அறம். இப்ப அறம்னா என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னா, மனசை சுத்தமா வச்சுக்கணும், அழுக்கு இல்லாம வச்சுக்கிறது தான் அறம்னு சொன்னார். இப்ப இவங்க எப்படி அதுனா எப்படி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு, அழுக்காறு. அழுக்காறுனா என்னது? பொறாமைன்னு அர்த்தம். பொறாமைன்னு அர்த்தம். பொறாமைன்றது எப்படி வரும்? ஒரு நல்ல ஒருத்தவங்களுடைய நல்ல உயர் குணத்தை நல்லதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஐயோ இவனுக்கு ஆயிடுச்சு, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவன் வச்சிருக்கானே அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணத்துக்கு பேர் பொறாமைன்னு பேர். மற்றவங்களுடைய குணத்தை வச்சு பொருளை வச்சு ஐயோ அது இருந்து நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பொறாமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன சொல்றாரு, அழுக்காருன்னு பேர். ரைட்டா? அப்ப பொறாமை. அவா அப்படின்னா என்ன? ஆசைன்னு அர்த்தம். அவனா ஆசை. ரெண்டாவது, மூணாவது வெகுளி. வெகுளினா என்ன? சினம். வெகுளினா சினம். சினம்னா கோபம். கோபம். முதல்ல பாருங்க, பொறாமை. ரெண்டாவது அவ்வா. அவானா என்ன? ஆசை. வெகுளி. வெகுளினா என்ன? சினம். இன்னா சொல். என்ன சொல்னா என்ன? கடுமையான சொல். கடுமையான சொல்லுன்னு எப்படி சொல்றது? நான் இப்ப அந்த சொல்லு நான் சொன்னேன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்த சொல்லு. எல்லா சொல்லுமே எது? கடும் சொல். நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? கடும் சொல் நீ பயன்படுத்திட்ட அப்படின்னா, இப்போ பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய நண்பர்கிட்ட என்னாச்சு ஏதாவது பேசிட்டேன்னா உடனே அதுக்கு என்ன செய்யும்? அமைதியாக உட்காந்துருக்கும், உன்கிட்ட பேசாமல் இருக்கும், அல்லது அழுவும், அல்லது அமைதியாக இருக்கும். அப்பலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆஹா, நம்ம கடும் சொல் பயன்படுத்திட்டோம் போல அப்படின்னு. கடும் சொல்லுன்றது மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற சொல். எதெல்லாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற சொல்லா இருக்கோ அது எல்லாமே என்னது? கடும் சொல். அதுக்கு பேர் தான் இன்னா சொல் அப்படின்றாரு. அப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை சொல்றாரு? 4. அழுக்காறு, அவ்வா, வெகுளி, இன்னா சொல், நான்கும் இழுக்கா ஈன்றது அறம். இந்த 4 குணத்திலையும் இல்லாத இருப்பதுக்கு பேரு தான் அறம்னு சொல்றாரு. என்னென்ன குணம் சொல்லுங்க பார்ப்போம். முதல் குணம் என்ன? பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல், இன்னா சொல். இந்த 4 இல்லாததுதான் என்னது? இதெல்லாம் தீய குணம்னு அர்த்தம். இந்த தீய குணம்னா இல்லாத ஒருத்தவங்க இருக்காங்களோ அதுதான் அறம். இப்ப நான் அறவோர்னு நம்ம சொல்றேன். இப்ப நான் அறவோர்னு சொல்றேன், எப்படி வச்சு கண்டுபிடிப்பீங்க? முதல்ல யார் அறவோர்னு சொல்றாங்களோ முதல்ல அவங்க பொறாமை படக்கூடாது. மற்றவங்க மீது பொறாமை படுறாங்க. பொறாமை பட்டுட்டாலே நீ தீய குணம் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆசை. ஆசைன்றது விருப்பம். ஒன்று மீது ரொம்ப என்னது விருப்பப்படுறது. நான் இது எனக்கு ஒரு பொருள் மீது நீ அதிகமான விருப்பம் வச்சுட்டீங்க, அதுக்கு பேர் ஆசை. சரியா? அது இல்லைன்னா இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சூழலுக்கு பேரு, அதுக்கு அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஆசைன்னு பேரு. அடுத்தது கோபம். கடுமையா கோபப்படுறாருப்பா அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? நீ அறவோர் இல்லை, அறவோர் இல்லை. அப்ப இந்த 4 குணங்கள் பொறாமை, ஆசை, சினம், அதாவது கோபம், கடும் சொல்,
இதையெல்லாம் நான்கையும் நீக்கப்பட்டவருடைய மனம் எப்படி இருக்கும்னால் அவங்க தான் அறவோர். அவர்கள் தான் அறவோர், அறத்தை கடைப்பிடிக்கிறார்கள் அர்த்தம். இதுல இருக்கிற எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டாலும் அவங்க அறத்தை கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். இப்ப சொல்றதுல மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இந்த 4 குணத்திலையும் மனசுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, நீ அறம் செய்யலன்னு அர்த்தம். இந்த குணத்தை நம்ம அகற்றினாதான் நம்ம அறம் செய்யறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்றார். சரி, இப்ப இது இறுதி குறள் நம்ம பார்த்தலாம். சரி, இப்ப இதை நீங்க தான் படிக்க போறீங்க, சரிதானா? வாங்க, யாரு சரி, இதான் இறுதி குறள். இங்க வாப்பா, இங்க வா, யாருப்பா இங்க வா. சரி, சொல்லுங்க. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத துணை. இப்ப படிக்க நீங்களும் சொல்லணும், சரியா? சொல்லுங்க பாக்கம். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் துணை. சரி, இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் இப்ப நல்லதுனால இப்ப ஒண்ணும் இல்லப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் வயசான காலத்துல எல்லாம் பெரிய வயசாயிடுச்சுன்னா அப்ப நம்ம அறம் செய்வோம், நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி பண்ணாத, இளமையிலேயே இப்பொழுதே நீ நல்லது செய். என்ன சொல்றாரு? அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. அறம் பாருங்க, செய்கன்னு சொல்றாரு, கட்டளை இது. கட்டாயம் நீ செய், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லது அப்புறம் செஞ்சுக்கலாம் நீ நினைக்காத. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு பாருங்க. காலத்தில் பார்த்தோம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க, அது இறக்கும் காலத்தில் அழியாது துணை இருக்கும். உன்னுடைய இறுதி காலம் வருதுல்ல, உன்னுடைய இறுதி காலத்துல அதுதான் நீ செஞ்ச நல்லதுதான் உனக்கு துணையா வரும். அதனால நீ என்ன செய்யணும், அறம் செய்க என்று வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. சரி, இப்ப இதான் கடைசி குறள். இப்ப பாருங்க, இது இறுதி குறள். அறத்தால் வருவதே இன்பம், மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல. மீண்டும் சொல்லுங்க, என் கூடயே சொல்லுங்க. அறத்தால் இன்பம், புறத்து புகழும் இல. சரி, இப்ப இன்பம்னு சொல்றோம்ல, சந்தோஷம்னு சொல்றோம்ல. சந்தோஷம்னா எது? மழையில ஜாலியா, மழை பெய்யறப்ப ஜாலியா ஆடுறது இன்பம் தானே? அது இன்பமா? பிடிச்சதை சாப்பிடுறது, பிடிச்சதை விளையாடுறது, இதெல்லாம் இன்பமா? இன்பம் தானே? ஆனா இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு, எது அறத்தால் எது வருதோ அதுக்கு பேர் தாண்டா இன்பம், மற்றதெல்லாம் என்னது, தேவையில்லாதது, அது இன்பம் இல்லாதது. எனவே அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார், சரிதானா? இப்ப நாம இந்த குறள் இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல, நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும், நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், யாரையுமே துன்புறுத்த கூடாது. நான் சொன்ன மாதிரி யாரை பார்த்தும் பொறாம படக்கூடாது, யாரு மீது கடும் சொல்லை யாருக்கும் பயன்படுத்த கூடாது. பக்கத்துல நண்பர் இருப்பான், திடீர்னு திட்டிடுவோம், ஏதாவது கோவத்தில் வருதுதான். இப்போ திடீர்னு கோவத்தில் உனக்கு வந்துருச்சு, கோவத்தை காட்டிட்டீங்கன்னா அடுத்த முறை உன்ட்ட அவன் நல்லா பேசுவானா? பேச மாட்டான். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு பிரிஞ்சிடும், அது ஒரு துன்பம் தானே. அப்ப என்ன செய்யக்கூடாது, யார் மீதும் பொறாமப்படக்கூடாது, யாரையும் கடுமையா பேசக்கூடாது, கடும் சொல்ல பயன்படுத்தவே கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். அடுத்தது என்னது, யார் மீதும் எந்த பொருள் மீதும் ரொம்ப ஆசை வைக்க கூடாது. அதுதான் என்னது, துன்பமே. அதனாலதான் நீ அது இல்லை அது வேணும் அப்படின்னா அதையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், மனசு அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கும்.
அது இல்லைன்னா அடுத்தது மாற்று உனக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும், அதிலே வந்து கவலை வந்துடும். கவலை வந்துட்டுனா மற்ற செயல்களை நீ செய்ய முடியாது. அதிலே எண்ணத்திலேயே அதிலே போயிட்டே இருக்கும். அப்ப உனக்கு உன்னுடைய எல்லாவற்றையும் அப்படி முடக்கி வச்சிரும். உன்னை வந்து மேலே மேம்பட விடாது, வளர்ச்சி அடைய வைக்காது. அதனால அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதான். அடுத்தது இப்ப நாம சொன்ன இந்த நெறியெல்லாம் நம்ம பின்பற்றணும், அதுதான் முக்கியம். ஏதோ படிச்சுட்டு போற விஷயம் இல்லை. நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவிற்கு இப்ப இந்த வகுப்புல வந்திருக்கவங்க யாருமே ஒரு விஷயத்த கட்டாயம் பின்பற்றணும். என்ன பின்பற்றணும், என்ன பின்பற்ற போறோம், யாரையும் கடுமையா பேசக்கூடாது, மற்றவங்க பொறாமப்படக்கூடாது, யார் மீதும் கோவப்படக்கூடாது. சரி, கோவப்படக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கோவப்படக்கூடாதுன்னா நாம என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும், பிறர அன்பு செலுத்தணும். சரிதானே? சரி, அதுதான் இன்றைக்கு இந்த அரண் வலியுறுத்திலிருந்து நமக்கு வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வைத்தோட நான் நிறைவு பெறுது. ஐயா வாங்க.